ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரிசல்ட் அனாலிசிஸ் யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட் அடுத்த எக்ஸ்பிளோன் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ப்ரெட்ஷீட் ஒர்க் ஷீட் எப்படி ஒர்க் பண்ணுறது, தென் எக்ஸல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் இது ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் வேணும், நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம டேரெக்டாக செஷனுக்குள்ளே போகலாம். ரைட், இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட் கேல்குலேஷன் ப்ளஸ் அவங்களோட ரிசல்ட் கேல்குலேஷன் பண்ணோம். அதான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் டைட்டில் கொடுத்துருக்கேன். கிரியேட் ஏ ரிசல்ட் ஷீட் கண்டெய்னிங் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் மார்க் ஆஃப் 6 சப்ஜெக்ட்ஸ், கேல்குலேட் த டோட்டல் அண்ட் ரிசல்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். இதில் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். டிஸ்டிங்ஷன் இருந்ததுன்னா 70க்கு மேலே இருந்துச்சுன்னா டிஸ்டிங்ஷன், 60க்கு மேலே இருந்துச்சுன்னா 60 to 70க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸு, 50 to 60க்குள்ளே இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸு, 35 to 50 இருந்ததுன்னா பாஸு, அண்ட் இது 35 கீழே இருந்ததுன்னா ஃபெயிலுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி அதில் இந்த கண்டிஷன் க்ரைட்டீரியாவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் நம்மளோட ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸல் எம்எஸ் எக்ஸலில் நம்மளோட ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ்னு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த சேவ் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸ்எக்ஸ், இதான் அவங்களோட ஃபைல் ஃபார்மேட். இதெல்லாம் உங்களுக்கு செல்ஸு, இதை பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ, லைக் யுவர் நேம், ரெஜிஸ்டர்ட் நம்பர், தென் 6 சப்ஜெக்ட் இருந்தால் 6 சப்ஜெக்ட் மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடு, தட் இஸ் டிஸ்டிங்ஷனாக ஃபஸ்ட் கிளாஸாக இந்த கிரேடிங் பண்ணுறது நம்ம பண்ண போகிறோம். அந்த பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு இது டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஷீட்டில் என்னென்ன கண்டென்ட் போடணுமோ அதை டைப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்டென்ட் டைப் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் என்ட்ரி கொடுக்க போகிறோமோ, தட் இஸ் என்னென்ன ஃபீல்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோமோ, லைக் ரெஜிஸ்டர் நம்பர், தென் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு. இப்போது இதில் நீங்கள் இது பண்ணோன்னா ரேப் பண்ணோன்னா இந்த டெக்ஸ்ட் நீட்டாக போகுது. ஒன்று நீங்கள் பிடிச்சி இதை எழுத்துக்கலாம், அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதை ரேப் கூட பண்ணிக்கலாம். அப்போது டெக்ஸ்ட் ரேஃபிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேஃபிங் ஆகிடும். உங்களோட காலமோட ரோவோட வித் அதிகமாகும். தென் மார்க்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், தென் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்ம போட போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். காலேஜ் நேமு, டிபார்ட்மெண்ட் போட்டுட்டேன், ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி டேபிள் நம்ம ஃபார்மடைஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஃபார்மடைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, உங்கள் சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட்டு, டோட்டல் ரிசல்ட், இதுதான் நம்மளோட ஃபீல்டு, என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, அவங்க ஒரு சப்ஜெக்டில் எடுத்தால் இண்டிவிஜுவல் மார்க்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். ரைட், இதுவரை நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் மார்க்ஸ் தனித்தனியாக இங்கே நம்ம போட்டுட்டோம். இந்த இடத்துல நம்ம டோட்டல் கேல்குலேஷன் பண்ண போகிறோம்னா இங்கே போய் வச்சு இந்த மாதிரி ப்ளஸ் வந்தவுடனே ஈக்குவல்டுன்னு போடுங்க. எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம். 6 சப்ஜெக்ட் மார்க் இருக்குன்னா 6 சப்ஜெக்ட் மார்க்கும் சம் பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். அப்போ ஈக்குவல்டுன்னு போட்டு சம் ஆஃப் எந்த ரோல இருந்து, தட் இஸ் C9லேருந்து 800 வரை நம்ம சம் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் இதை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி C9 வந்துடும். அப்படியே பிடிச்சி மவுஸை கிளிக் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக C9லேருந்து I9 வரை நீங்கள் சம் பண்ண போகிறீங்க. ரைட், கூட்டல் பண்ண போகிறீங்க. அப்போ போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்கெட் போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே சம் ஆகி டோட்டல் வந்துடும். ரைட், இதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒன்றுத்துக்கும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் C9 இஸ் டு I9 சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்கள் இதுக்கு இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ஒரு ஃபார்முலா போடணும். அது போடுறதுக்கு பதில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இங்கே போய் வச்சுட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் வந்துடும். இந்த கார்னரில் போனால் ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி வந்துடும். அந்த இடத்துல போயிட்டு அதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா போதும், எல்லா ரோஸ்க்குமே அதை ஆட்டோமேட்டிக் கேல்குலேஷன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த செகண்ட் இதில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. தேர்ட் இதில் ஸோ அது காலம் அண்ட் ரோவை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கும். காலம் அண்ட் ரோவை கனெக்ட் பண்ணி டோட்டல் எடுத்துக்கும். இதுதான் ஒரு டோட்டல் கேல்குலேஷன். டோட்டல் கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த ரோஸ், ஆல் த காலம்ஸ். இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் நம்மளுக்கு வந்துடும். ரைட்,
இப்போ நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இப்போ இதுதான் மெயின் பார்ட் ஆஃப் த எக்ஸல் ஒர்க் ஷீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா the result must be calculated as below and failed candidate should be turned to red மாற்றணும். அப்போது ரிசல்ட்டை வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். 70க்கு மேலே இருந்ததுன்னா டிஸ்டிங்ஷன், 60லேருந்து 70க்குள்ளே இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸு, தென் 50லேருந்து 60க்குள்ளே இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸு, தென் பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில். இந்த கண்டிஷனை நம்ம எக்ஸலில் கொண்டுகிட்டு வரணும், சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். அந்த லாஸ்ட் அந்த கிரேட் சிஸ்டம்க்கு நம்ம இப்போ போகலாம். இந்த கண்டிஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிசல்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் கீழே போயிட்டு எந்த ஒரு ரோவில் நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் கால்குலேஷன் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த ரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஃபார்முலா நீங்கள் டைப் பண்ணலாம். ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் தான் நம்ம போட போகிறோம். இஃப் போட்டுடுறோம், ரைட். போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுடுறோம். எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம் இல்லையா? இதில் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். 70க்கு மேலே இருந்ததுன்னா டிஸ்டிங்ஷன், 70லேருந்து 60க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸு, 50லேருந்து 60க்குள்ளே இருந்தால் செகண்ட் கிளாஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில். இந்த எல்லா கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் AND, ரைட். AND ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். AND யூஸ் பண்ணிவிட்டு தென் ஓப்பன் பிரேஸ் போட்டுறோம். போட்டுட்டு இது முக்கியமான ஃபார்முலா கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் மார்க்கை எடுக்கிறோம். சி, இங்கே என்ன இருக்கு? சி காலம் 9th ரோ. இதுதான் நம்மளோட கால்குலேஷன். ஸோ இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா C9 வந்துடும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும். எல்லா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா மேட்ச் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கும் எல்லா காலம் ரோஸும் சேர்த்து 35 கிரேட்டர் தென் 35 இருக்கணும். பாஸ், அப்போதான் பாஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம். கமா போட்டு அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்க. D9 greater than or equal to 35. ஃபர்ஸ்ட் பாஸ் கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். கமா அடுத்தது இந்த இதை கிளிக் பண்ணுங்க. greater than or equal to 35. அடுத்தது கமா போட்டுக்குங்க. அடுத்தது இது, ரைட். கமா அடுத்தது F9 is greater than or equal to 35, கமா அடுத்தது இந்த இது is greater than or equal to 35, கமா அடுத்த ரோ is greater than or equal to 35, கமா அடுத்த லாஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் லாஸ்ட் ரோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிற I9 இதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதா, அதுக்குள்ள பாஸ் 35க்கு மேலே வந்தால் தான் அவங்க பாஸ், அதான் கணக்கு. அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கமா போட்டு திருப்பி ஒரு கண்டிஷன் முடிஞ்சிச்சு. தென் செகண்ட் கண்டிஷன் இஃப்னு போட்டு, ரைட். இந்த டோட்டல் ஒன்று இப்போ நம்ம அந்த 6 ரூம் முடிச்சிட்டோம். 7வது ஒரு இது இருக்கு பாருங்க, 6 காலம் முடிச்சிட்டோம். 7வது ஒரு காலம் J இருக்கு. இதில் தான் வந்து அந்த ரிசல்ட் கால்குலேஷன், முக்கியமான ரிசல்ட் கால்குலேஷன். இப்போ வந்து அவங்க ஹையஸ்ட் டோட்டல் மார்க் வந்திருக்கும், அந்த காலமையும் நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போ J9 போட்டுட்டு 700 ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் மார்க் தான் இருக்கு. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 700. இந்த J9 டோட்டலுக்கு நேராக இருக்க J9, இந்த டோட்டல் நேராக இருக்க J9 டிவைடட் பை 700 இன்டூ 100. இதுதான் பர்சன்டேஜ் கால்குலேஷன், ரைட். இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்ததுன்னா, 70க்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா இந்த J9 பர்சன்டேஜ், இதுதான் வந்து J9 வந்து உங்களோட செல்லு, J9 செல்லு, இந்த டோட்டலோட செல்லு, ஃபர்ஸ்ட் செல்லு டிவைடட் பை 700 மார்க்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். அது வந்து 70% மேலே இருந்ததுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை டிஸ்டிங்ஷன் வரும், ரைட். 70% மேலே இருந்ததுன்னா டிஸ்டிங்ஷன். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் 35 மார்க் மேலே பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து பாஸ். அதுக்கு அடுத்தது மேலே டாப் மோஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கங்க.
பர்சன்டேஜில் 70% மேலே எடுத்திருந்தாங்கன்னா டிஸ்டிங்ஷன். ஸோ ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். கமா இஃப், மறுபடியும் இஃப் போடுங்க. ரைட், இஃப் இப்போ 70% மேலே எடுத்துட்டா ஓகே. தென் இஃப் J9, திருப்பி அதே J9 divided by 700 into 100, இது 100 இதை போட்டுட்டு is greater than or equal to 60% இருந்ததுன்னா 60% இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரைட், 60லேருந்து 60% மேல 70%க்குள்ள இருந்ததுன்னா அதான் கணக்கு இதுல. ரைட், 60% மேல இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரைட், கமா போட்டுக்கங்க. திருப்பி அடுத்த கண்டிஷன் மேட்ச் பண்ண போறோம். இஃப் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சா, அதுக்கு அடுத்தது J9 டிவைடட் பை 700, 700 மார்க்குக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம், டிவைடட் இன்டூ 100 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்ததுன்னா 50%குள்ள இருந்ததுன்னா செகண்ட் கிளாஸ். ரைட், செகண்ட் கிளாஸா இருக்கும். அப்படி இல்லாட்டினா 50%குள்ள கீழே இருந்ததுன்னா அவங்க பாஸ். ஏன்னா நம்ம 35 மேல இருந்தா பாஸ்ன்னு சொல்லிட்டோம்ல, அதனால 50க்கு கீழே இல்ல 35க்கு மேல இருந்ததுன்னா அது பாஸ். அதுதான் இந்த கிரைட்டீரியா கண்டிஷனு. தென் ஏன்னா எல்லா பிரேஸையும் ஓப்பன் பண்ணிருக்கோம், எல்லா பிராக்கெட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படி எதுவுமே இந்த கண்டிஷன்ல எதுவும் மேட்ச் ஆகலன்னா அவங்க ஃபெயில். ரைட், ஃபெயில்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்து பாருங்க. இப்போ பாருங்க டிஸ்டிங்ஷன். ஏன்னா இவங்க 698 வந்து பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே இருக்கு அவங்க டிஸ்டிங்ஷன். இப்போ மற்றதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணது ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ளஸ்ஸை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் டிஸ்டிங்ஷன், எத்தனை பேர் ஃபெயில், எத்தனை பேர் பாஸ், எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸே இல்லை, செகண்ட் கிளாஸ், ஃபெயில், பாஸ் தான் இருக்குதுங்க. ரைட், இப்போ நம்ம பாஸ் எல்லாருக்குமே போட்டுட்டோம், பாஸ் ஃபெயில் யாராருன்னு போட்டோம். இப்போ அந்த ஃபெயிலை வந்து ரெட் மார்க்காக மாற்ற சொல்கிறாங்கல்ல, இது வந்து இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஃபார்முலா போடுறப்போ அதை நீங்கள் ரெட்டாக அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. ஸோ அது மாற்றுறதுக்கு வந்து வி ஆர் கோயிங் ஃபார் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதை போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெட்டாக மாற்றிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிடுங்க, நியூ ரூல் கிளிக் பண்ணிவிடுங்க. நியூ ரூல் கிளிக் பண்ண உடனே யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட். ஏன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறதுனால இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எதை வந்து நீங்கள் ஃபெயிலில் வந்து எந்த இதை வந்து கலரை மாற்ற போகிறீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போது நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்துடும். ஈக்குவல் டுன்னு போட்டு ஃபெயில் போட்டிங்கன்னா போட்டுட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு கலர் மாற்றிக்குங்க. என்ன கலர், ரெட்டு போட்டுட்டு ரெட் கலர் மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, சாரி இப்போ பாருங்கள் ரெட்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ அடுத்ததுக்கும் பண்ண போகிறேன். நான் ஃபெயிலை செலக்ட் பண்ணிடுறேன். சாரி, அடுத்ததுக்கும் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்கும் ஃபெயிலில் வந்து ரெட் கலரை மாற்றிட்டேன். அது ரொம்ப சிம்பிள் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு நியூ ரூலில் போயிட்டு யூஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த செல்லை ஹைலைட் பண்ணணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் டு ஃபெயில்னு போட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு போல்டு கொடுத்துட்டு மாற்றி விட்டிங்கன்னா மாறிடும். இங்கே கலர் இந்த மாதிரி மாறிடும், ரெட் கலர் மாறிடும். இப்போது லாஸ்ட்டாக இப்போ இதை ஷார்ட் பண்ணணும். ஃபெயிலில் வந்து நான் தனியாக எடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நான் என்ன செஞ்சிடறேன், எந்த காலம் வந்து ஷார்ட் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் இதை கிளிக் பண்ண உடனே எந்த காலம் வந்து நான் ஃபில்டர் பண்ண போனோம் அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி வந்துடும். இந்த ட்ராக் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபெயில் ஒண்டி செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஒண்டி தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெயில் ஒண்டி செலக்ட் பண்ண வேணா வேறு டிஸ்டிங்ஷன் கூட உங்களோட இஷ்டம். டிஸ்டிங்ஷன் கூட நீங்கள் தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி தனித்தனி டேபிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான்ப்பா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் தென் அந்த ஃபார்முலா கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரைட், உங்களோட கம்ப்ளீட் ரிசல்ட் அனாலிசிஸ் இவ்வளோதான்ப்பா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.
ஐ திங்க் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். அதனால தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.